அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். அன்பான வணக்கங்கள். சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை இல்லாதது, குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து ரயில் பாதை மூலமாக திருவண்ணாமலையை இணைக்க வேண்டும் என்பது நம்முடைய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. சென்ற வருடம் நான் தேர்தலில் நிற்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய வாக்குறுதியாகவே அதை நாங்கள் அளித்திருந்தோம். ஆனால் இந்த பகுதியில் ரயில் பாதை அமைத்து சென்னையிலிருந்து நேரடியாக ரயில் விடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டிருந்தாலும் கூட மாநில அரசு நிலையெடுப்பு செய்து தராத காரணத்தினால அந்த ரயில் பாதையை நம்மால் அமைக்க முடியாத ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலங்களுக்கான இடங்கள் கண்டறியப்பட்டு 8 மேம்பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அதில் 6 மேம்பாலங்கள் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது. முடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் அது அப்படியே இருக்கு. திமுகவினுடைய திராவிட மாடல் மாநில அரசு நிலையெடுப்பு செய்து கொடுத்தால்தான் நாம் அந்த இடத்துல ரயில் பாதை அமைக்க முடியும். ஆனால் திமுக அரசு மாநில அரசு அதில் கொஞ்சம் கூட அக்கறை காட்ட மாட்டேங்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களும் மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்து வருகிறார்கள். நான் இது தொடர்பாக ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருந்தேன். இப்போ மீண்டும் வலியுறுத்துகிறேன். திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு நிலையெடுப்பை உடனடியாக முடித்து கொடுங்கள். அப்பொழுதுதான் மத்திய அரசிலிருந்து ரயில்வே துறை அமைச்சரிடமிருந்து அந்த ரயில் பாதையை பெற்று தர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ளுகிறேன். அடுத்தது நம்முடைய அண்ணாமலையார் கோவில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்குது. அங்கு வருகிற பக்தர்கள் உலகம் முழுவதிலிருந்தும் வருகிறார்கள். தினசரி ஆயிரக்கணக்கான விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்முடைய அண்ணாமலையாரை பார்ப்பதற்கு வருகிறார்கள். அவர்கள் வருவதற்கு பக்தர்களுக்கு எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்கல. இதே மாதிரி சிவஸ்தலம் தான் சிதம்பரத்தில். அங்கே அறநிலைய ஆக்கிரமிப்பு துறையுடைய கட்டுப்பாட்டில் இல்லாததுனால பக்தர்கள் நேராக உள்ளே போகிறாங்க, நடராஜ பெருமாளை பார்த்துடுறாங்க, வெளில வந்துடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வரிசையில் காவ காக்க வேண்டியிருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னால் அறநிலையத்துறை வருகிற பக்தர்களிடம் காசு பிடுங்குவதற்காகத்தான் 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த கம்பிகளுக்குள்ளாக நிற்க வைக்கப்படுகிறார். அவர்களுக்கு எந்த விதமான தண்ணீர் வசதியோ இல்லை குழந்தைங்களை எடுத்து கூட்டிட்டு வராங்க, கர்ப்பஸ்திரிகள் வராங்க, ஊனமுற்றவர்கள் வராங்க, அவங்களுக்கான ஒரு வீல் சேர் கூட கொடுக்காமல் இந்த அறநிலைய அபகரிப்புத்துறை அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் பல முறை சொல்லியும் கூட மக்கள் மீது அக்கறை இல்லாத திராவிட மாடல் அரசு இதை செவி சாய்ப்பது இல்லை. உலகம் 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 தழுவிய பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். ஃபாரின்ல இருந்து ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. யாரும் சாமியை பார்க்க முடியல. அதற்கான வசதிகளை செய்து கொடுங்கள். திருப்பதியில் இருக்கிற மாதிரி பக்தர்கள் தங்குவதற்கான அறைகள் கட்டலாம், கழிவறை வசதி, உணவு வசதி இதையெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறோம். அதை மீண்டும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, திருவண்ணாமலையில் வசிப்பவர்கள். இந்த திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் உலகத்திற்கே ஆன்மீக அடையாளமாக இருந்தாலும் கூட இந்த ஊரில் வசிக்கிற நம்மால் அண்ணாமலையாரை போய் பார்க்க முடியல. லோக்கல்ல இருக்கவங்களால பார்க்கவே முடியல, சாமி பார்க்கவே முடியல, மலையை பார்த்தா கும்பிட்டுக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இந்த அறநிலைய ஆக்கிரமிப்பு துறையினுடைய அராஜகம். கிரிவல பாதையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு தெரியும். பக்தர்களால் நடக்க முடியல. வெளிவட்ட சாலை அமைத்து கிரிவல பாதையை மேம்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையாரை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை சாப்பிடுகிற, அவரது சொத்துக்களை சாப்பிடுகிற இந்த அறநிலைய அபகரிப்புத்துறை அவருக்கு திரும்ப அந்த பக்தர்களுக்கு ஏதேனும் வசதியை செய்ய வேண்டும் என்று சற்றாவது யோசித்து பார்த்தார்களா என்கிற கேள்வி இந்த நேரத்தில் நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டிருக்கோம். நான் சொல்ல வந்த விஷயம் முடிஞ்சது. நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். குறிப்பா இந்த கிரிவல பாதையில ஒரு 4-5 கிலோமீட்டர் மக்கள் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு, அதாவது வெயில தான் கடுமையான வெயில தான் நடந்து செல்ல முடியாது.
மீதி இடத்துல மரம் இருக்கிறதுனால பக்தர் போன 6-7 கிலோமீட்டருக்கு வந்து நடந்து செல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இதுக்கு என்ன மாதிரி வரும்? மாசம் ஆரம்பிக்குது, வெயில் காலம் ஆரம்பிக்குது. ஏற்கனவே கிரிவல பாதையிலும் கோவில்லையும் சரியான வசதிகள் அறநிலை ஆக்கிரமிப்பு துறையால செய்யப்படாத காரணத்தினால பக்தர்கள் பலரும் உயிரிழந்த சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெயில் நேரத்துல இந்த வசதிகளை எல்லாம் அறநிலை ஆக்கிரமிப்பு துறை செய்ய தவறினால் மேலும் பல உயிர் பலிகளை சந்திக்க நேரிடும். அதனால கிரிவல பாதையில நிழல் குடை, தொடர்ச்சியான நிழல் குடை, அதாவது வாக்கிங் பார்த்த அந்த நடைபாதை நிழல் குடையாகவே அமைத்து அதை மேம்படுத்துகிற பணிகளை உடனடியாக செய்து தர வேண்டும். அறநிலையத்துறை தற்காலிகமாக இந்த 2 மாசத்துக்கு வெயில் சம்பந்தப்பட்ட நிழல் குடை அமைப்பது, தண்ணீர் பந்தல்கள் அமைப்பது, வருகிற பக்தர்கள் சோர்வில்லாமல் அந்த கிரிவலத்தை முடிப்பது, வெயில் தாக்கம் இல்லாமல் அவர்களை பாதுகாப்பது போன்றவற்றை செய்வது அறநிலையத்துறையினுடைய கடமை. கோவிலை நீங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கோவிலுடைய வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதனால நீங்க கண்டிப்பாக அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளையும், குறிப்பாக இந்த வெயில் காலத்துக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் நீங்கள் செய்து தர வேண்டும். ராஜகோபுரத்துக்கு முன்பு வந்து அந்த கதவு திறக்காமலே இருக்கு, பக்தர்கள் சுத்தி தான் போறாங்க. அந்த மண்டபம் ஏன் திறக்காம பூட்டி வச்சிருக்காங்க? ஏதாவது திறக்கிறது? இந்த கடைகள் இடிச்சாங்க, அந்த கடையே கட்டி விடுறாங்க. அந்த கடை கட்டின அந்த மண்டபம் மண்டபத்துல ஒரு கேட் இருக்கு சென்டர்ல, நேரா சாமி போயிட்டு வெளியே வந்து இல்ல, அந்த கேட் பக்தர்கள் எல்லாமே வெயில்ல அந்த இது அந்த இது கட்டினாங்கல்ல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி, அத பக்தர்கள் வந்து இப்ப வெயில்ல நின்னுட்டு இருக்காங்க. அதை ஒழுங்கு பண்ணி விட்டா பக்தர்கள் அங்க நிற்பாங்க. அதை விக்கிறதுக்கான இது வருது. அது வந்து நேரா போக முடியல, 16 கால் மணி வழியா போக முடியாது, ஸ்ட்ரைட்டா வழியா தான் போய் ஆகும். இந்த 16 கால் மண்டபத்திற்கு அருகில, ராஜகோபுரத்துக்கு அருகில அறநிலைய அபகரிப்புத்துறை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வியாபாரத்திற்காக பக்தர்களை, கோவிலை, கோவில் நிலத்தை அபகரித்து இம்சிக்கிற மோசமான ஒரு விஷயத்தை செய்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மோசமான விஷயத்திற்கு தடை விதித்தது. இருந்தாலும் கூட இன்னுமே அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை கட்டி முடிக்கணுன்ற எண்ணத்துல அந்த ராஜகோபுரத்தை இவர்கள் மக்களுக்கு அந்த ராஜகோபுரத்தை தொடர்ந்து அந்த வழி ஏற்படுத்தி தரல. வெயிலில் இருக்கிற பக்தர்கள் அந்த நிழலுக்காக அந்த 16 கால் மண்டபத்தை பயன்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் உடனடியாக அறநிலைய அபகரிப்புத்துறையும் இந்த பகுதியினுடைய அமைச்சரும் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு மக்களுக்கு போதிய வசதிகளை செய்து தர வேண்டும். இந்த வசதிகள் எல்லாம் திருவண்ணாமலை கோவில் பக்தர்களுக்காக உடனடியாக, குறிப்பாக கோடை காலத்திற்கான ஏற்பாடுகள் செய்து தரவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பெருந்திரள் போராட்டத்தை நடத்த வேண்டி வரும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையாக சொல்லுவேன். திமுக பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் கல்வி நிதி கொடுக்கல, பெஞ்சல் புயல்ல பாதிக்கப்பட்ட நிதி கொடுக்க முடியல, எதுக்கு எடுத்தாலும் எந்த ஒரு திட்டம் அறிவிச்சாலும் மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசு எதுவுமே பண்ணல, மத்திய அரசு வச்சு திமுக கவர்மெண்டே வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? பெஞ்சால் புயல்ல நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. நரேந்திர மோடி அவர்கள் முதல் கட்டமாகவே 931 கோடி ரூபாய் கொடுத்தார். 931 கோடி ரூபாயை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்திருந்தா ஒரு குடும்பத்துக்கு 63,000 ரூபாய் கொடுக்கலாம். ஏன்னா இங்க கட்டமைப்பு சேதங்களை எல்லாம் மத்திய அரசு தான் சரி செய்து கொடுக்குது. தேசிய நெடுஞ்சாலை சேதமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், பேரிடர் மீட்பு குழுவே மத்திய அரசு தான் அனுப்புச்சு. மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற பணத்தை எங்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? 2,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுவும் எல்லா வீடுகளுக்கும் சென்று சேரல. மனசார வீடு போனவங்கலாம் நிவாரணம் தரேன்னு சொல்லி ஓட்டு வீட்டுக்கெல்லாம் தர மாட்டாங்கிறாங்க. ஏன் ஓட்டு வீட்டில் இருக்கணும், ரோட்ல படுத்துப்பானா என்ன? அவங்களுக்கெல்லாம் தர மாட்டாங்கிறாங்க. நாம என்ன சொன்னோம்னா, நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற காசை வச்சு 63,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்கலாம், குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் கொடுங்க. நீங்க கொடுக்குற 2,000 ரூபாய் வச்சு நாக்கு கூட வழிக்க முடியாதுன்னு சொன்னோம். இந்த 2,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க, அதுக்கு மேல அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல, அதுவுமே முழுமையாக சென்று சேரவில்லை. நரேந்திர மோடி அவர்கள் அள்ளி கொடுக்கிறார். திராவிட மாடல் அரசு கிள்ளி கொடுப்பதற்கு தயங்குகிறது. பெஞ்சால் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருக்கிற நிவாரணம் பத்தவே பத்தாது. இப்ப கோடை காலமும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்பொழுது வரை மழையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் முழுமையாக மீளவில்லை. பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இன்னும் மீளவில்லை. நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த பணம் இன்னும் உங்ககிட்ட அப்படியே தான் இருக்கு. இப்ப கூட கேட்டு போல நிவாரண தொகையை நீங்கள் உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழகத்துல அனுதினமும் கொலை, கொள்ளை,
கஞ்சா இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, இதுல தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? சமீபத்தில் ஒரு போலீஸ்கார குழந்தை. ஆமா. அதே மாதிரி இப்ப எந்த ஒரு ஒரு பாலியல் விஷயம் நடந்தாலும் சரி, அந்த குற்றவாளியை வந்து எப்படிலாம் அதை வந்து இப்ப ஆஃப் பண்ண நினைக்கிறாங்க, அதாவது வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அப்படிதான் போலீஸும் செயல்படுது. இல்ல தமிழ்நாட்டோட அரசு எப்படி இருக்கு, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது என்பது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய தனி பிரிவு பாதுகாவலராக இருந்த இத்தனைக்கும் அதுல 4 நாட்களுக்கு முன்பாக எனக்கு உயிர் ஆபத்து இருக்கிறது, காவல்துறையும் என்னுடைய அச்சுறுத்தலுக்கு ஒரு உடந்தையாக இருக்கிறது என்று அவர் வீடியோ வெளியிட்டார். அவர் வெட்டி கொல்லப்படுறார். அடுத்த நாள் தேசிய நெடுஞ்சாலையில ஜான் என்பவர் ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்படுறார். இப்போ காவலர் கொல்லப்பட்டிருக்கிறார். போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, போலீஸ் என்ன கீச்சிட்டு இருக்கு அப்படின்னு யாரும் கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் போய் போஸ்டர் கீச்சிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர் போய் கீச்சிட்டு இருக்குது. சரி, போலீஸ் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாரணி போறீங்கன்னு தெரியல, அந்த அக்யூஸ்டை வந்து கையை உடைச்சதா ஒரு ஃபோட்டோ காட்டினாங்க, காலை உடைச்சதா காட்டினாங்க. இப்போ பார்த்தா நல்லா நடந்து போறாரு. அதுக்குள்ளே எப்படி சரியாச்சுன்னு தெரியல. ஜெயிலில் அவ்வளோ ஸ்பெஷல் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களான்னு தெரியல அந்த ஞானசேகரனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறை என்ன பண்ணுது, பிஜேபிக்காரங்க எத்தனை பேர் மேலே போய் வழக்கு போடலாம், பிஜேபிக்காரங்க எங்க சமூக வலைதளத்தில் போஸ்ட் போட்டால் அவங்கள போய் எப்படி பொய் வழக்கு ஜோடித்து சிறையில் அடைக்கலாம். நேற்று ஒரு பேனர் எரிக்கப்பட்டதாக சொல்லி எஸ்சி எஸ்டி பொய் வழக்கு. பேனர் எரிச்சதுக்கு எப்படி எஸ்சி எஸ்டி வரும்? சட்டம் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க, எப்படி வரும்? எஸ்சி எஸ்டி என்பது எஸ்சி எஸ்டி மக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான ஒரு சட்டம். ஆனால் அது எப்படி தவறாக பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய பேனரை எரிப்பது எப்படி சார் எஸ்சி எஸ்டியா வரும்? எப்படி நீங்க போடுவீங்க? காவல்துறை தமிழக அரசினுடைய திமுகவினுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகளை முடக்குவது, எதிர்குரலை முடக்குவது. சவுக்கு சங்கர் வீட்டில் போய் இப்போ சாகடைய இது பண்றாங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் போடுவதற்கு, சரியான பிரிவுகளில் வழக்கு போடுவதற்கு காவல்துறைக்கு மனசு வரல. எதிர்கருத்துக்களை அடக்குகிற அடியாளாக இன்றைக்கு காவல்துறை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு மேல இருந்து ப்ரெஷர் வருதுன்னா வச்சுக்கோங்க, எவ்வளவு கனவுகளோடு இந்த காவல்துறையில நீங்க வேலைக்கு சேர்ந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அடியாளா செயல்படுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு வருத்தமா இல்லையா? எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் இருக்கிறது. இதுக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில வந்து, சார் 2023 வந்து 1600 கொலை நடந்தது சார், இப்ப 1199 கொலை தான் சார் நடந்திருக்குதுன்னு சொல்லி அது ஒரு பெருமையா சொல்றாரு. 2 கொலை கம்மியா நடந்திருக்கு போன வருஷத்தை விட அப்படின்னு. இப்படி பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லுகிற ஒரு பொறுப்பற்ற முதலமைச்சரை இன்றைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை தமிழ் சமூகம் சந்தித்ததே கிடையாது. தமிழ் சமூகம் சந்தித்ததே கிடையாது. இவ்வளவு மோசமான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், 5 வயசு குழந்தை பாதிக்கப்படுது, 10 வயசு குழந்தை பாதிக்கப்படுது. சென்னையில கட்டிட தொழிலாளியினுடைய 10 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டு அந்த வழக்கு சிபிஐக்கு போங்க, சிபிஐக்கு கொடுங்க, தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியும் கூட அந்த வழக்கிற்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டு வராங்க, சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு. இப்படி ஒரு மோசமான ஒரு மக்களை நசுக்குகிற பேயாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இங்கே வேலூர்ல ஒரே போராட்டத்தில் 120 பேரை கைது பண்ணி வச்சது காவல்துறை, பிஜேபிக்காரங்க. இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல ஒருத்தர் வீட்டை உடைச்சிட்டு போய் நள்ளிரவுல ஒரு அதிகாலை 4 மணிக்கு போய் அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை அச்சுறுத்துறாங்க. இப்படி முழுமையாக எதிர்கருத்தியலை போராடுகிற பாரதிய ஜனதா கட்சி போன்ற போராளிகளை அடக்குவதற்கு தான் காவல்துறை பயன்படுத்தப்படுகிறதே ஒழிய இங்கு தினசரி நடக்கிற பட்டப்பகல் படுகொலைகளுக்கு காவல்துறை கண்டுகொள்வதே கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு திமுக தான் நேரடி போட்டி விஜய் கூறியிருக்காரு சார். அவர் விஜய் பேசுறது வந்து எப்படி நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஏன்னா அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பலூன் விட்டோம், அந்த பலூன் மேலே போயிடுச்சு, அதை வந்து வழக்கறிஞரை விட்டு ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டி போடணும் அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் டெய்லி எங்கள் ஆளுங்க ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் போட்டோவை போய் நாங்கள் ஒட்டுறோம் சார், மகளிர் நிர்வாகிகள் போய் ஒட்டுறாங்க. டாஸ்மார்க்ல ஸ்டாலின் அவருடைய போட்டோ ஒட்டுறாங்க. ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறது நரேந்திர மோடி அவர்கள், ஆனால் அங்கே ஸ்டாலின் போட்டோ இருக்கு.
டாஸ்மார்க்ல சாராயம் விற்கிறது ஸ்டாலின் அவர்கள் தானே, அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கணும்ல, அதனால எங்கள் ஆளுங்க போய் ஒட்டுறாங்க. அதுக்கு கேஸ் ரிமாண்ட். பொது சொத்தை சேதப்படுத்துறதா? எப்படி டாஸ்மார்க்ல போய் ஸ்டாலின் ஃபோட்டோ ஒட்டினா பொது சொத்து எங்கே சேதமாகுது? அவங்க போய் கடையை உடைச்சாங்களா? கடையை ஏதாவது சேதப்படுத்தினாங்களா? ஸ்டாலின் ஃபோட்டோ ஒட்டுறது எப்படி சேதப்படுத்துதாகும்? இப்படி அதில் 92 பேர் ரிமாண்ட் ஆகியிருக்காங்க தமிழகம் முழுவதும். எங்களுடைய மகளிர் நிர்வாகிகள், பெண்கள் போய் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் 10 நாள் 15 நாள் ரிமாண்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு சிரமங்களை சந்திக்கும் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. இவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து கொண்டு நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். களத்தில் இன்றைக்கு திமுக செய்கிற மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக போராடுகிற ஒற்றை வீரனாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. இங்க தாவேக்கா பண்ற காமெடி, அவங்க என்னடான்னா பலூனுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடலாமான்னு வழக்கறிஞர் என்னை கூப்பிட்டு கேட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆகையால நீங்க சொல்லிக்கோங்க சார், போட்டி கீட்டின்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா திமுக பேசுற எல்லாத்தையும் அப்புறம் எப்படி நீங்க நாங்க 2 பேரும் தான் எதிரில் நிக்கிறோம்னு சொல்ல முடியும்? அவங்க சொல்ற எல்லா கான்செப்டையும் இவங்க பேசுறாங்க. டீலிமிட்டேஷன் பேசுறாங்க, மும்மொழி கொள்கை வேணாங்கிறாங்க. திமுக சொல்ற மத்திய அரசு நிதி கொடுக்கலன்ற அவங்க திமுக சொல்ற பொய்யை இவர் திருப்பி சொல்றாரு. தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சின்னு சொல்ல முடியல, ஏதோ கட்சி ஓகே, அந்த நடிகர் அவர்களுடைய கட்சி திமுகவிடம் இருந்து எந்த கொள்கையில் மாறுபடுகிறதுன்னு சொல்லுங்க, அப்புறமா 2 பேருக்கும் போட்டின்றத நம்ம முடிவு பண்ணி. ஆமா ஆமா, அது திருப்பி சீர் பண்ணல. ஒரு விஷயம் பொதுப்பணித்துறையின் நம்பகத்தன்மையை யோசிக்க வைக்கிறது. அதை பத்தி நீங்க எப்படி பண்ணிக்கிறீங்க? இல்ல, அந்த நேரத்திலே நம்ம சொன்னோம், பெஞ்சால் புயல்ல ஆத்துல இவங்க தான் அணையை திறந்து விட்டாங்க. அது முதல் தப்பு. சாத்தனூர் அணையில எந்த அறிவிப்பும் மக்களுக்கு கொடுக்கல. அறிவில்லாமல் அணையை திறந்து வைத்து என்னுடைய மக்களை நீரில் மூழ்கச் செய்து, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பயிர்கள் சேதமாச்சு, விவசாயிகள் எவ்வளவு நஷ்டம் அடைந்தார்கள் உங்களுக்கு தெரியும். எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் முறைப்படி திறக்காம சென்னையில செம்பரம்பாக்கத்தில் நடந்ததை விட மோசமான கோரமான ஒரு நிகழ்வு இந்த சாத்தனூர் அணை திறப்பு. ஆனா அதை பொது புத்திக்கும் மக்களுக்கும் தெரியாமலே இவர்கள் மறைத்து விட்டார்கள். அப்போ தென்மண்ணை ஆற்றில் உங்களுக்கு தெரியும், தண்டராம்பட்டு தொகுதிக்குள்ளே அவருடைய தொகுதி ஏவாவேல் அவருடைய தொகுதிக்குள்ளாவே அந்த வெள்ளத்துல அந்த பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அந்த பாலம் கட்டுறதுக்கெல்லாம் முன்னாடி கட்டின கோவில், அதை அடிச்சுட்டு போகல, அது அப்படியே தான் இருக்கு. அப்போ அந்த லட்சணத்துல இந்த அணை கட்டப்பட்டிருக்கிறது. இத்தனை ஊர்களை கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஊரை இணைக்கிற ஒரு பாலம். அந்த பாலத்தை இப்ப திருப்பி கட்டுவதற்கான முயற்சி இவ்வளவு நாள் ஆச்சு. மழை போய் வெயில் போச்சு, ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சிச்சு, இப்போ வரைக்கும் தொடங்கப்படவில்லை. அதை உடனடியாக தொடங்க வேண்டும். ஏற்கனவே அந்த பாலத்தை எந்த கான்ட்ராக்டர்கிட்ட விட்டாங்க, யார் ஊழல் பண்ணா, ஏன் அந்த பாலம் அடிச்சுட்டு போச்சுங்கிறத முறைப்படி விசாரணை நடத்தி அந்த கான்ட்ராக்ட் விட்ட கம்பெனியை பிளாக் லிஸ்ட்ல போட்டு அந்த ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனை தரப்பட வேண்டும். அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி தினத்துல தற்காலிகமா நிழற்குடை அமைக்கப்படுது. அதுல ஊழல் நிறைய நடக்கிறதா இணை ஆணையர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஆடிட்டிங் இருக்கு, நாங்க முறையா தான் டெண்டர் விட்டுருக்கோம், அதுக்கு அந்த பொருட்களை வாங்கி சேவ் பண்ணி வைக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 ஏக்கர்ல இருக்கக்கூடிய அந்த கோயிலினுடைய சொத்துக்கள், நகைகள் இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அறநிலையத்துறை அந்த தற்காலிக பந்தல் அமைக்கிற துணிகளையும் அந்த இரும்பு இதையும் வைக்கிறதுல மட்டும் பாதுகாக்க முடியாதுன்னு இணை ஆணையர் சொல்றதை நீங்க எப்படி பார்க்கணும்? ஒரு கேலி கூத்தாகத்தான் பார்க்க முடியும். பக்தர்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல், நான் ஏற்கனவே சொன்னது போல, கோயில் சொத்துக்களை திருடி தின்னுகிற அறநிலை அபகரிப்புத்துறை, இறைவனுடைய உண்டியல் பணத்தை எடுத்துக்கொள்ளுகிற அறநிலை அபகரிப்புத்துறை, பல்வேறு ஊழல் புகாரில் சென்னை உயர்நீதிமன்றத்திடம் கூட பல நேரங்களில் கொட்டு வாங்கிய அறநிலை அபகரிப்புத்துறை. இந்த பகுதியில் நீங்கள் சொல்வது போல பௌர்ணமிலாம் இப்போ லட்சக்கணக்கான பேர் வராங்க, இந்தியா முழுசுலேருந்து வராங்க, ஆந்திர மாநிலத்திலேருந்து அவ்வளோ பேர் வராங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் செல்லுகிற இந்த பகுதியில் ஒரு தற்காலிக நிழல் குடை, அந்த பொருட்களை கூட எங்களால் பாதுகாக்க முடியல, நாங்கள் அதை அடிக்கடி நாங்கள் தார வாத்துறோம், மறுபடியும் காசு போட்டு திருப்பி வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய வெளிப்படையான ஒரு ஊழல். திருவண்ணாமலையாரை சுற்றி நடக்கிற ஊழல் அவ்வளவு கோடிக்கணக்கில் இங்கே இந்த கோவிலை சுற்றி அறநிலை அபகரிப்புத்துறை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தட்டி கேட்கப்பட வேண்டும். நீங்க மக்கள்
அது குறித்து ஒரு விழிப்புணர்வோடு கேள்வி கேட்க வேண்டும். இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல லோக்கல் இருக்கிறவங்களால அண்ணாமலையாரை பார்க்க முடியல. யாராலையும் லோக்கல் இருக்கவங்களால இப்போ கிரிவலம் கூட வர முடியல. ஏன்னா எந்த ஏற்பாடும் இல்லை. ஆகையால அறநிலை அபகரிப்புத்துறை பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை பர்மனண்ட் கூட இந்த 2 மாசத்துக்கு வெயில் காலத்துல பர்மனண்ட் கூட அமைக்க வேண்டும். ஏற்கனவே நடந்த ஊழல்கள் நிறுத்தப்பட வேண்டும், விசாரணை நடத்தப்பட வேண்டும். தமிழக அரசு இங்கு நடக்கின்ற ஒரு தவறுகளை மறைப்பதற்காகவே மத்திய அரசு மீது அனுதினமும் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். மத்திய அரசு அதாவதுங்க தமிழகத்துல நீங்க திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா? உண்மையான பிரச்சனையை பத்தி யாரும் பேசக்கூடாது. அவங்க ஆட்சி நடக்கும் போதெல்லாம் இதான் பண்ணுவாங்க. இப்ப தமிழகத்துல உண்மையான பிரச்சனை என்ன? டாஸ்மார்க். தமிழகத்துல ஒரு வறுமை கோட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய சரிபாதி வருமானம் கூடிக்கு போயிருக்கு. 800 ரூபா கூலி வாங்குறாங்க, தினக்கூலி வாங்குறாங்க, 400 ரூபாய்க்கு குடிச்சிடறாங்க. அதே போல நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நம்ம சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதி நம்முடைய மாணவர்கள், நம்ம குழந்தைங்களுடைய படிப்புக்கு போயிடுது. 1 லட்சம் 1.5 லட்சம் இல்லாமல் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில். தமிழகத்தில் மட்டும்தான் கல்வி தனியார் மயமாக்கப்படுகிறது, சாராயம் அரசு மயமாக்கப்படுகிறது. இது தமிழகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு 778 அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட 10 மடங்கு தரம் உயர்த்தப்படும். அதற்கு தான் இந்த 2000 கோடியை முதல் கட்டமா ஒதுக்கியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? சார் நாங்க அரசு பள்ளியை தனியார் பள்ளி அளவு தரலாம் உயர்த்த மாட்டோம், ஆனா எங்களுக்கு அந்த 2000 கோடி கொடுங்க, நாங்க வாயில போடணும் அப்படிங்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை வந்ததுன்னா நடுத்தர குடும்பத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல உயரும். 5 வருஷத்துல வீடு கட்டுறவன் 2 வருஷத்துல வீடு கட்டுவான், 10 வருஷத்துல வீடு கட்டுறவன் 5 வருஷத்துல வீடு கட்டுவான். இன்றைக்கு இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியார் பள்ளிக்கு இணையான, இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமான தரமான சுகாதாரமான கட்டமைப்போடு கூடிய கல்வி கிடைக்கும், இலவச கல்வி கிடைக்கும். இதை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு தடுத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. டாஸ்மார்க் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தினசரி கொலைகள். ஜூனியர் வீடன்ல இந்த மாசத்துல நடந்த கொலையை பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க. பட்டப்பகல் படுகொலைகள். காவல்துறை மேல குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. கஞ்சா விற்பனை செய்தவர்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ணா கம்ப்ளைண்ட் பண்ண வீட்டுக்கு போய் வெட்டுறான். யார் அப்ப தகவல் கொடுத்தா? காவல்துறையிட்டு தான் அந்த தகவல் இருக்கு. இன்றைக்கு போதைப் பொருள் பரவல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை பற்றிலாம் யாரும் பேசக்கூடாது. கற்பனையான பிரச்சனைகளில் திசை திருப்பம். டீலிமிட்டேஷன்ல யாருக்கு என்ன சார் பிரச்சனை? இப்போ இன்னைக்கு திருவண்ணாமலை தொகுதி எவ்வளோ பெரிய தொகுதி. நான் இங்கே நிற்கும் போது ஒரு இடத்துல இருந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போனால் 110 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பகுதி மக்கள்லாம் நாங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தப்படுகிறோம், வாக்குறுதியில் கூட எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய பாராளுமன்ற தொகுதி. டீலிமிட்டேஷன் 2ஆக பிரிக்கப்படுது, 3ஆக பிரிக்கப்படுது. 2 எம்பி 3 எம்பி ஒரு எம்பி 2 எம்பி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது மக்களுக்கு நல்லதா இல்லையா? நான் வாக்குறுதி கொடுக்கும்போது திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. சார் பரவாயில்ல சார், திருவண்ணாமலைக்கு ஃபோக்கஸ் கொடுத்த மாதிரி எங்க பகுதிக்கு நீங்க ஃபோக்கஸ் கொடுத்துருக்கீங்க. திருப்பத்தூர் மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருக்கீங்க, ஜோலார்பேட்டைக்கு வந்தே பாரத் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களை யாரும் கண்டுக்க, ஜவாது மலையெல்லாம் சுத்தமா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பிரச்சாரத்துக்கு நான் மட்டும் தான் போனேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும். இப்போ கூடுதலா இங்க நமக்கு எம்பி கிடைக்கிறாங்கன்னா நல்லது தானே மக்களுக்கு. அதிக தொகுதி கிடைக்கும், அவங்களே ஒத்துக்கிறாங்களே. அவங்க என்ன சொல்றாங்க? தமிழகத்திற்கு அதிக தொகுதி கிடைக்கும் சார், உத்தரப்பிரதேசத்துக்கு அதை விட அதிகமா கிடைக்கும். இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு நம்மளோட கம்மியாவா இருக்கு. நமக்கு 39 எம்பி, அங்க 80 எம்பி. ஆல்ரெடி அவங்க அதிகமா தான் வச்சிருக்காங்க. என்னமோ புதுசாக அதிகமாக போற மாதிரி இவங்க கற்பனையான பிரச்சனைகளுக்கு நம்ம டைவர்ட் பண்றாங்க, நம்மளை திசை திருப்புறாங்க. ஏன்னா அப்பதான் நீங்க உண்மையான பிரச்சனையை பேச மாட்டீங்க. இங்க நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, டாஸ்மார்க் பிரச்சனை, டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல் பிரச்சனை. தமிழ்நாட்டில் யாருக்கு சார் தெரியாது டாஸ்மார்க்ல 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னு? யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊழல். அதை பத்தி பேசாம கற்பனையான டீலிமிட்டேஷனுக்கு பேசணும்னா இதுதான் திமுகவினுடைய அரசியல் தந்திரம், நரி தந்திரம். உண்மையான பிரச்சனையை மக்கள் பேசக்கூடாது. மக்கள் இங்க செத்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் யாரும் பேசக்கூடாது. இல்லாத போகாத ஊருக்கு வழி தர்ற மாதிரி இல்லாத கற்பனையான பிரச்சனைகளில் மக்களை திசை திருப்புகிற நயவஞ்சக நாடகத்தை திமுக திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கா? இல்லைங்க, மக்கள் வாழ்வதற்கே பயப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. வாழ்வாதாரத்துக்கு போறீங்க, எவன் எப்ப வெட்டுவான், எவன் வாயில வெட்டுவான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது.
ஒரு பக்கம் காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் கம்ப்ளைண்ட் பண்றவங்கள தான் காவல்துறை தாக்குது. குற்றவாளிகள் பக்கம் காவல்துறை போறதே கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ண போறவங்க இப்ப மக்கள் தான் காவல்துறையை பார்த்து பயப்படுறாங்களே ஒழிய குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேல பயம் இல்லாமல் போய்விட்டது. நீங்க விக்கிரவாண்டியில ஒரு பெண் குழந்தை மரணம் அடையுது. அதுக்கு என்ன விசாரணை நடத்தினாங்க? அந்த ஸ்கூல் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் 1.5 வாரத்துல பெயில்ல வெளில வந்துட்டாங்க. இதுதான் காவல்துறை நடத்துகிற ஒரு லட்சணம். விருதாச்சலத்துல 5 வயது 1ஆம் கிளாஸுக்கு போற குழந்தை, எல்கேஜி முடிக்கிற ஒரு குழந்தை, அந்த பகுதியினுடைய தாளாளராலே, இன்னும் சொல்ல போனா திமுக நிர்வாகி அவர், பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டது, பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்தப்பட்டது. என்ன நடந்தது? இன்னைக்கு பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைங்க எந்த ஏஜில் இருக்க பெண்களுக்கும் இப்ப தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை. மக்கள் வாழ்வாதாரம் என்பதெல்லாம் பெரிய வார்த்தை, வாழ்வதற்கே இன்றைக்கு அஞ்சுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பு? வீட்டுல பாதுகாப்பா? ரோட்ல பாதுகாப்பா? பஸ் ஸ்டாண்ட்ல பாதுகாப்பா? எங்க பாதுகாப்பு இருக்கு? தமிழகத்தில் எங்கேயுமே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த சாராரும் தமிழகத்தில் நிம்மதியாக இல்லை. எப்படா இந்த ஆட்சி முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் காத்து கொண்டிருக்கிறார். அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவரை ஒதுக்கிவிட்டு இன்று இணை ஆணையர் மாறுதலாகக்கூடிய இணை ஆணையர் இன்று அவசர அவசரமாக சில கோப்புகள்ல வந்து கையெழுத்து பெறுவதாக ஒரு தகவல் வந்து பரவி வருகிறது. அறங்காவலர் காமனா நான் சொல்லிட்டேன். அறநிலைய அபகரிப்புத்துறை அண்ணாமலையார் சொத்துக்களையும் சரி, அண்ணாமலையாருக்கு பக்தர்கள் தருகிற காணிக்கைகளையும் சரி, உண்டியல் காசையும் சரி எடுத்துக்கொள்ளுகிறது. பல்வேறு ஊழல்கள் இந்த கோவிலை சுற்றி நடந்து, அதை வந்து அண்ணாமலையார் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழலுக்கெல்லாம் கண்டிப்பாக 2026 ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை அவர் வைப்பார். ஒரு மாசம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி முடிச்சு வந்து கோயில் உண்டியில் இருக்கிறாங்க. சமீபம் ஒரு 6 மாச காலம் பாத்தீங்கன்னா 3 கோடி 4 கோடி 4.5 கோடி வரை இப்ப 2 நாள் வந்து உண்டியில் இருக்கிறாங்க. சராசரியா இவ்வளவு கணிசமா தொகை வருது. ஆனா அந்த தொகையிலிருந்து ஒரே ஒரு 10 ரூபா கூட HRNC செலவு பண்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் வெளியில இருந்து ஸ்பான்சர், ஒரு விபூதி படிச்சு விடுற அந்த பேப்பர் கூட வெளியில இருந்தா பண்ணிக்கிறாங்க. கேட்டா HRNC பணம் வந்து HRNC மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், இதை நாங்க எந்த டெவலப்மெண்ட் நாங்க பண்ண மாட்டோம், ஸ்பான்சருக்கு தான் பண்ணுவோன்றாங்க. இதை பத்தி உங்களுக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உண்டியலில் அவ்வளவு பணம் அண்ணாமலையார் கோவிலுக்கு வருது. ஒவ்வொரு பௌர்ணமி முடிஞ்சு 3 கோடியிலிருந்து 4 கோடி வரை வருமானம் வருகிறது. இந்த பணத்தை எல்லாம் கோவில் மேம்பாட்டிற்காகவோ பக்தர்கள் வசதிக்காகவோ அறநிலைத்துறை செலவு செய்வது கிடையாது. கோவிலினுடைய தினசரி நிர்வாக பணிகளுக்கு கூட வெளியிலிருந்து பக்தர்கள் கொடுக்குற காணிக்கையை தான் பயன்படுத்தி கொள்கிறார்கள். பக்தர்கள் இருந்து காணிக்கை வாங்கிக்கிறாங்க, ஆனால் அந்த காணிக்கையை கணக்கில் காட்டுறதில்லை. பக்தர்கள் இருந்து வாங்கிக்கிட்டு இந்த கணக்கு இருக்கு இல்லையா, உண்டியல் காசு, இதில் எடுத்து செலவு பண்ண மாதிரி பொய் கணக்கு எழுதி ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை வர்ற காசு இருந்தால் போதும், ஒரு முறை பௌர்ணமிக்கு உண்டியலில் விழுற காசு இருந்தால் போதும், இங்கு வருகிற பக்தர்கள் அத்தனை பேருக்குமான நிரந்தரமான வசதிகளை செய்து தர முடியும். ஆனால் அவ்வளவு காசை அபகரித்து கொள்ளுகிற இந்த அறநிலைய அபகரிப்புத்துறை மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்வது கிடையாது. திருவண்ணாமலைக்கு வருகிற பக்தர்கள் உண்டியல் புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னிறுக்க வேண்டும். திருவண்ணாமலை பக்தர்களும் சரி, திருவண்ணாமலை வாழ்கிற ஊர் மக்களும் சரி, இந்த அறநிலைய அபகரிப்புத்துறை நமக்கு எந்த விதமான வசதியும் செய்து தராது, நம்மகிட்ட இருந்து காசை மட்டும்தான் பிடுங்க அப்படின்னும் போது இனிமேல் தயவு செஞ்சு உண்டியலில் காசு போடாதீங்க. உண்டியல் புறக்கணிப்பு போராட்டத்தை செய்யணும். அப்போதான் இந்த அறநிலைய அபகரிப்புத்துறையினுடைய ஆணவத்திற்கு நம்மால முடிவு கட்ட முடியும். நம்மிடமிருந்து பணத்தை வாரி சுருட்டி கொள்ளுகிற அறநிலைய அபகரிப்புத்துறை நமக்கு திருப்ப என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா நமக்கு துரோகம் தான் செய்யுது. அதனால பக்தர்களிடம் நான் கோரிக்கை விடுத்துக் கொள்கிறேன், உண்டியலை புறக்கணிக்க, உண்டியல்ல காசு போடாது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டே உள்ள நிலையில ஆன்மீக மாவட்டமான திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் இல்லைங்களா, பாஜக கட்சி வந்து வெகுஜன அரசியலை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? இல்ல, நாங்க பண்றது வெகுஜன அரசியல் தானே. இன்னைக்கு மக்கள் இல்ல, நாங்க தமிழகத்தில் எங்களுக்கு கட்சி மாவட்டம் 67 மாவட்டம் இருக்கு. எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் வெகுஜன அரசியலை, இன்னும் சொல்ல போனா மக்கள் அரசியலை, மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற ஒற்றை கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான சோசியல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், வெகுஜன மக்களுக்கான பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும்,
பாரதிய ஜனதா கட்சி மிகவும் முனைப்போடு நுணுக்கமாக அந்த விஷயங்களை அணுகி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அது எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக